ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதம். இந்த மாதத்தில் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடமானது பிறந்தது. பிறந்த தமிழ் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் முதல் சிறப்பாக அமாவாசையானது வர இருக்கு. அந்த அமாவாசை என்னைக்குன்னா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கு. இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பயங்கரமாக உருவெடுக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அதாவது பெரிய பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். கிரகங்களால் நடக்கிறத எப்பயுமே தடுக்க முடியாது. ஆனால் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கலாம். ஸோ கிரகங்களால் இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு உஷாராக இருக்கணும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு சித்திரை அமாவாசை பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பாக அழைக்கப்படுதோ, அதே போல் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சித்ரா அமாவாசை என்று சிறப்பாக அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு பரிகாரம் செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கொட்டுன்னு கொட்டும். ஸோ அதிர்ஷ்டம் கொட்டுவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் ஃபஸ்ட்டு முடித்திடுங்க. அப்புறம் குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும் என்று எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமான குறிப்பு, எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தொரு கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்து குச்சி, மாதுளை மரத்து குச்சி, இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதல் எழுதி பூஜையில் வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜையிலே இருக்க வேண்டும். அடுத்து சித்ரா பௌர்ணமி திதி வரும். அந்த நாளில் அந்த பண ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் வரக்கூடிய அடுத்த அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்துவிட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம். ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. பண ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே பரிகாரத்தை சொல்லிட்டேன். இந்த வருடத்தில் சித்திரை அமாவாசையில் இதை நீங்கள் செய்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்தடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிட்டிங்கன்னா திரும்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால் இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்ய தவறாதீங்க. உடனே பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க.
உடனே பரிகாரத்தை செய்திங்கன்னா நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அமாவாசை பரிகாரம். இப்போ உங்கள் ராசிக்கு அமாவாசை பலனை ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு அமாவாசை பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ பலனை தெரிஞ்சுக்குங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே, இந்த வருட புத்தாண்டு பிறந்து சித்திரை மாத அமாவாசையில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த அமாவாசையிலிருந்து பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆயினும் அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உருவாகும். அதோடு வரவு 1 மடங்கு வந்தால் விரய 2 மடங்கு ஆகும். இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்குன்னு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அமையும். அதாவது சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா பலன்கள் ஈஸியாக அமையும். அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் கரெக்டாக குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. இது 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெறும் பொழுது நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடைபெறும். திடீரென பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல உங்களுக்கு அமையும். அதோடு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ளணும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தணுன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுக்கு ஆகாரத்தில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பாங்க. இது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றி பெற செய்யும். அதோடு முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றோ பணிபுரிய வேண்டும் என்றோ முயற்சித்த உங்களுக்கு இந்த அமாவாசையில் முயற்சி பண்ணிங்கன்னா அது கூட கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது. அதோடு மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவது உங்களுக்கு சாத்தியமாகும். அதுவும் பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். ஆயிலும் அனுகூல தலங்களுக்கு சென்று முறையாக சர்ப்ப கிரக வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைகள் தானாக இந்த அமாவாசையில் விலகும். ஸோ தடைகள் தானாக விலக இந்த அமாவாசையில் அந்த வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் மேச ராசிக்கு புதன் வரார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்து வருவது நன்மைதான். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தால் இப்போது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும். அதோடு கல்யாண முயற்சிகள்லாம் கைகூடும். கட்டிடம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் கூட அமையும். இந்த அமாவாசையில் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு சட்டென அமையுங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். அவருடைய பார்வை பலனால் உங்கள் ராசி புனிதமடைகிறது. எனவே தொட்டது துளங்கும். தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க. கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி சேரும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. வரன்கள்லாம் வாசல் தேடி வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரும். நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நேரம் இது. அதனால் அந்த சந்தர்ப்பங்களை நல்லா பயன்படுத்திக்குங்க. ஆக மொத்தம் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும். பெண்களுக்கு சுப செய்தி சேரும். பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க.
அவங்களும் இந்த முக்கியமான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.